புஸ்தகம் 10:14 வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்னென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இவ்வளவும் போதும். ஒரே விஷயம், ஒரே வசனத்தில் எல்லாமே அடங்குது. இயேசுனுடைய மரணம், அவருடைய பலி எல்லாரையும் பூரணப்படுத்துகிறது. பர்ஃபெக்ஷன். நீ பூரணமான ஆசீர்வதிக்கப்பட்டவன், பூரணமாய் பரிசுத்தமாக்கப்பட்டவன். நீ அறக்குறையாய் வாழ தேவையே இல்லை. இயேசுனுடைய மரணம் பூரணப்படுத்தி இருக்கிறது. நிறைய பலிகள், புறமதஸ்தர்கள் பண்ணுகிற பலிகள் ஒன்றும் அவர்களை பூரணப்படுத்தாது. அவர்கள் கைக்கொள்கிற எந்த மெத்தட், ரிலீஜியஸ் மெத்தட் அவர்களை பூரணப்படுத்தாது. அவர்கள் எந்த மதங்களில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு பூரணம் இல்லை. ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறந்திருந்தாலும் பூரணம் இல்லை. கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்திருந்தாலும் பர்சனலி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் பூரணமாகும். இயேசு சிலுவையில் மரித்தார், எனக்காக மரித்தார் என்று ஒருவன் அதை பர்சனலாக எடுக்கும்போது அவன் பூரணமாகிறான். அதனாலே சந்தோஷம் பூரணமாகிறது, சமாதானம் பூரணமாகிறது, அவனுடைய விடுதலை பூரணமாகிறது. நம்புங்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் விடுதலை. அப்படி அல்ல 100 பிரசங்கியார்கிட்ட போய் ஜெபம் பண்ணி ஃபோனை பண்ணி எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. பூரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னொன்று சொல்கிறேன், பூரணம் இல்லாமல் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. பரலோகம் பூரணமான இடம், தேவன் பூரணமானவர். அந்த பூரணத்துக்காக தான் ஒரு சபையில் இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் விசுவாசிக்கணும், இயேசுனுடைய ஒரே பலி, அதில் நம்ம எல்லாருமே பூரணமாகிறோம். அப்போ என்ன, தினம் அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வரும்போது, சர்ச்சுக்கு வரும்போது இயேசுனுடைய சிலுவை பலியை தான் தியானிக்கணும். வேறு நிறைய உபதேசங்கள், சத்தியங்கள் இருக்குது. அதெல்லாம் பர்சனலாக பேச வேண்டிய விஷயம். ஒருவர் ஞானசாயம் எடுக்கலைன்னா அங்கே வாங்க, ஞானசாயம் எடுங்கன்னு அங்கே பேசணும். எல்லாமே பிரசங்கத்தில் முடியாது. பிரசங்கத்தில் என்ன பண்ணணும்னா இயேசுவின் பலி, ஏன்னா அதுதான் எல்லாரையும் பூரணப்படுத்துது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிபூர்ண ஜீவன். இயேசு சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னார். பூரணமான வாழ்க்கை வேண்டுமா? நீங்கள் பூரணப்பட வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை உங்கள் பர்சனல் ஆக்குங்கள். எனக்காக அவர் மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று, அவர் மரித்தது எனக்காக என்று சொல்லுங்கள். சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது அவர் மட்டும் மரிக்கவில்லை. நிறைய பேர் நினைத்தார்கள் அவரை சிலுவையில் அடித்து கொன்றால் எல்லாம் சரியாயிரும், அவரை அழித்து விடலாம் என்று நினைத்தார்கள். பிசாசு அப்படி நினைத்தான், மதவாதிகள் அப்படி நினைத்தார்கள், அரசியல்வாதிகள் அப்படி நினைத்தார்கள், ரோமர்கள் அப்படி நினைத்தார்கள், யூதர்கள் மதவாதிகள் அப்படி நினைத்தார்கள், பிசாசு அப்படி நினைத்தான். இயேசுவை அழித்தால், இயேசுவை கொன்று போட்டால் இந்த பிரச்சனை ஓய்ந்து போகும் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு இந்த மாதிரி சிலுவையிலே மரிப்பதற்கு, தியாகமாய் பலியாக மாறுவதற்காகத்தான் பிறந்து வளர்ந்து அவர் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் வாழ வருவோம். வாழ பிறக்கிறவர்கள் நிறையா, ஆனால் மரிக்கும்படி பிறந்தவர், மரிக்கும்படி வந்தவர். நோக்கமே மரிக்கணும் இயேசுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு சிலுவையில் மரிக்கும்போது அவர் கொன்று போட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு வரிசைப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சிலுவையில் மரித்தார் என்று சொல்லும்போது முதலாவது மரண பயத்தை அவர் கொன்று போடுகிறார். இயேசுடைய சிலுவை மரணத்தை பர்சனலாக எடுத்துக்கொள்ளும்போது மரண பயம் வராது. சில பேருக்கு மரண பயம் இருக்காது. யாருக்கு? கொஞ்சம் வயசுக்காரர்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க, அப்பொழுது மரண பயமே இருக்காது. அது இயற்கையாக. சிலருக்கு மரண பயம் இருந்து கொண்டே இருக்கும், சின்ன வயசுலேருந்தே இருக்கும். மரண பயம் என்பது ஒரு கொடிய விஷயமாகும். நீங்கள் அதை எபிரேயர் நிருபம் 2:15 வாசிக்க முடியும். மரண பயத்துக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். அதை மாற்றி சொன்னால் சிலுவையில் அவர் கொன்றது மரண பயத்தை. அதனால் ஒரு மனுஷனும் மரண பயத்தோடு இருக்க தேவையில்லை. எபிரேயர் 2 அந்த 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். எபிரேயர் 2
15 ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் மரித்தார். மேலுள்ள வசனத்தை கூட கனெக்ட் பண்ணி கொண்டார். அப்போ மரண பயம், மனுஷனுடைய மரணம் என்பது முடிவான ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு முந்தி அவன் படுற பாடு, மரணத்தை ஒருத்தன் செத்து போகிறதுக்கு முந்தி அவனுக்கு வர்றது மரண பயம். சரியா? இந்த மரண பயம்ங்கிறது சிலருக்கு சின்ன வயசுலேயே இருக்கும். சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது எப்போவுமே வரும். பிசாசு எப்படிப்பட்டவன்னா மரண பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். உங்களை சீக்கிரம் கொல்லணும்னா மரண பயத்தை கொடுப்பான். நீ அந்த மரண பயத்திலேயே நீங்கள் பாதி செத்துருவீங்க. அதனால தான் இயேசு பூரணப்படுத்துகிறார், பயத்தை பூரணமாய் தள்ளி விடுகிறார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று போட்டிருக்கு. மரண பயமே இருக்கக்கூடாது நமக்கு. யாருக்காவது மரண பயம் இருந்தால் கனெக்ஷன் சரியாக இல்லை, தேவனோடு உள்ள உறவு சரியில்லை. அதனால் இன்றைக்கு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சிலுவையில் கொன்ற முதல் காரியம் மரண பயம். பயப்படாதிருங்கள். இயேசு பல தடவை சொன்னார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொன்னார். இயேசு கூடவே இருக்கிறார். மரண பயம் மட்டும் உங்களுக்கு கூடாது. வயதானவங்களும் சரி, மரண பயம் இருக்கக்கூடாது. நமக்கு மரண பயமே இருக்காது. ஏன்? சின்ன வயசுலேயும் சரி பெரிய வயசுலையும் சரி மரண பயம் இருக்காது. ஏன்னா இயேசு கூட இருக்கிறார். கண்ணங்க மூடனா அங்கே போய் கண்ணை திறப்போம் பரலோகத்தில். அதனால் மரண பயங்கிறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நம்ம இருக்கணும் பூமியில்? பிரயோஜனமாக இருக்கிறோமேனு தான் நம்ம இருக்கணும். நம்ம மனைவி பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம், ஊழியத்துக்கு சபைக்கு தேவ மனிதர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோங்கிறதுக்காக உயிரோடு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண பயம் யாருக்கு இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் இந்த மரண பயத்தை எடுத்து போடுகிறார். சப்போஸ் யாருக்காவது இருந்தால், ஏன்னா இந்த செய்தியை பலரும் பல லட்சங்கள் கேட்பார்கள். எல்லாருக்கும் சொல்கிறேன், நீ மரண பயத்தோடு ஜீவகாலம் எல்லாம் பாருங்கள். ஒருத்தன் ஒரு 60 வயசு வாழ்கிறான்னா அந்த ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துக்கு அடிமையாக இருக்கிறான். எனவே மரண பயத்தை இயேசு சிலுவையிலே கொன்றார். இரண்டாவதாக மரணத்திற்கு ஏதுவான பாவங்களை அவர் கொன்றார். சிலுவையில் அவர் மரித்தார் என்று சொல்லும்போது சின்ன வார்த்தை கிடையாது. அது ஒரே பலி. அந்த சிலுவை மரணத்தினாலே அவர் மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை கொன்றார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்ல மாட்டேன். அப்படியானால் 2 வித பாவங்கள் உண்டு. மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏது அல்லாத பாவம். நம்ம பிள்ளைங்க அல்லது நீங்கள் சில நேரம் அப்பா அம்மாவை கீழ்ப்படிய மாட்டீங்க. சில நேரம் ஒரு 100 ரூபாயை அங்கே எங்கேயோ இருந்து எடுத்திருப்பீங்க. ஒரு சின்ன விஷயங்கள் தவறுகளை நாம் செய்யலாம். இதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் கிடையாது, மரணத்துக்கு ஏது அல்லாத பாவங்கள். அதனால் நீங்கள் இப்படி தவறுகளை செய்யும் பொழுது வேதனைப்படக்கூடாது. ஐயோ பாவம் செய்து விட்டேனே என்று உங்கள் ஆத்மா கூச்சலிட தேவையில்லை. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்களை யாரும் நாம் செய்கிறோம். இயேசுவோடு கூட பிறந்த யாக்கோபு, சின்ன யாக்கோபு என்று அழைக்கப்படுகிற சின்ன யாக்கோபு தன் யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். தட் மீன்ஸ் we do so many mistakes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் பூரண புருஷன் என்று அவர் எழுதுகிறார். இன்னைக்கு சொல் தவறுகிறவர்கள் உண்டு. அதனால் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் என்று யாக்கோபு சொல்கிறாரே. அப்படியானா மரணத்துக்கு ஏது அல்லாத பாவத்தை தான் அதை காட்டுகிறது.
நீங்கள் எல்லாம் மிஸ்டேக்காக பேசுங்க, ஹஸ்பண்ட்டை மிஸ்டேக்காக பேசுவீங்க. அதெல்லாம் சேர்ந்து வந்தால் என்ன ஆகும்? அது உண்மையிலே மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று கருதப்பட்டால் என்ன ஆகும்? இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருப்பார். ஆனால் உங்கள் கணவருக்கு விரோதமாக நீங்கள் பேசினதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். உங்கள் ஒய்ஃபுக்கு விரோதமாக நீங்கள் பேசுனீங்க, அதெல்லாம் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம். நீங்கள் உங்களுடைய பரிசுத்த சபைக்கு விரோதமாக 2-3 வார்த்தை பேசியிருப்பீங்க, அது மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம். It doesn't hurt you, it doesn't draw you to hell. அது உங்களை நரகத்துக்கு இழுக்காது. மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஐயோ பாவம் செய்துட்டானே மனசாட்சியில் நொந்து வெந்து இப்படி வீக்காக நீங்கள் மாறக்கூடாது. உள்ளுக்கு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியில் நீங்கள் வீக் ஆகாதபடிக்கு நான் இதை சொல்கிறேன். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தோம் சர்ச்சுக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் கிடையாது, அது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். ஸோ 2 வித பாவம் இருக்குது. மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம். இனி மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன தெரியுமா? அதை யாராவது செய்தால் அவங்களுக்கு ஜபமே பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஞ்சமா பாதகங்கள்னு சொல்லுவோம். அருமையானவர்களே, பாவங்களை நான் லிஸ்ட்டு போட முடியாது. அதுக்கு பதிலாக ஆதாமுடைய வரிசையில் நீங்கள் வாரதாக இருந்தால் அதுதான் சீரியஸ்னஸ். இந்த ஆதாமுடைய ரத்தத்தில் நீங்கள் அந்த பாதையில் தான் வாரீங்கன்னா அதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். அது நேரம் உங்களை 2ஆம் மரணத்துக்கு கொண்டு போயிடும், நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆகவே நீங்கள் ஆதாமுடைய பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு பிளட் ஸ்ட்ரீமுக்கு மாற்றப்பட வேண்டும். அதுதான் இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் ஸ்ட்ரீமில் நம்ம போய் இணைந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி இணைந்து கொள்ளவில்லை என்றால் அது மரணத்திற்கு ஏதுவான பாவமாகவே கருதப்படும். இல்லை, சுருக்கமாக சொன்னால், இப்படி உங்களுக்கு விளங்கும்படி சொன்னால், இயேசுவை ஒருவன் விசுவாசிக்கலைன்னா அவன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தில் இருக்கிறான். அவன் என்ன செஞ்சாங்கிறது பெருசு இல்லை. நீ கொலையே பண்ணியிருந்தாலும் இயேசுவை நம்பி நான் மன்னியும்னு நீ சொல்லிட்டீன்னா அது அவ்வளத்தையும் மன்னிச்சிடுறாரே. அப்போ கொலை கூட மரணத்திற்கு ஏதுவான பாவம்னு சொல்ல முடியாது. நல்லா செக் பண்ணி பாருங்க. நீங்கள் என்ன பாவம் நீங்கள் நினைப்பீங்க, நான் ரொம்ப பெரிய பாவி, எனக்கு மன்னிப்பே கிடையாது. அவனை மன்னிப்பார், இவனை மன்னிப்பார், என் ஒய்ஃபை மன்னிப்பார், என் பிள்ளைகளை மன்னிப்பார், என்னையை மன்னிக்க மாட்டார். அப்படி நீங்கள் நினைக்கிறது தப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது மரணத்திற்கு ஏதுவான பாவம் எது அப்படின்னா, சிலுவையில் தன் ஒரே பலியினாலே நம்ம பூர்ணப்படுத்தி இருக்கிற இயேசுவை ஒருவன் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலைன்னா அதுதாங்க மரணத்திற்கு ஏதுவான பாவம். அதனால் பாவம், நம்ம இந்தியாவில் உள்ள மக்களெல்லாம் மரணத்திற்கு ஏதுவான பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம முழு உலகத்துலேயும் மனுஷங்க மேலே கர்த்தர் வச்ச அன்பு கொஞ்சம் கிடையாது. இயேசு வச்ச அன்பு கொஞ்சம் கிடையாது, உயிரே கொடுத்தார். அப்படி இருக்க இன்னும் மனுஷர்கள் மரணத்திற்கு ஏதுவான பாவத்திலேயே கிடக்கிறார்கள். இங்கே உள்ள வந்திருக்கிறவங்களுக்கு சரி, இந்த உலகத்துக்கே சொல்கிறேன், நீ கொலையே பண்ணியிருந்தாலும் சரி, நீ மோசமான ஒருவன் என்று உன்னை கருதினால் சரி, அது பெரிய பாவம் கிடையாது. பெரிய பாவம் தேவன் இரட்சகரை உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரே பலியை உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நீ கண்ட பலியை செலுத்த வேண்டாம். ஒரே பலி. நீ 100 கோயில்களுக்கு போக வேண்டாம், 100 புண்ணிய யாத்திரை செய்ய வேண்டாம். ஒரே பலி பூரணமாயிரும், பர்ஃபெக்ஷன். இதை நீ தள்ளுனா மரணத்துக்கு ஏதுவான பாவம். எனவே முதலாவது மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். மரண பயத்தை சிலுவையில் கொன்றார். இரண்டாவதாக மரணத்திற்கு ஏதுவான பாவங்களை சிலுவையில் கொன்றார். ஏன்னா இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை கண்டினியூவஸாக பண்ணிக்கொண்டே இருந்தால் நரகம்தான். அதனால் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா உடனே மண்டியிட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அவருடைய மகனாக மாறுவதை தவிர வேறல்ல. மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஏன்னா அதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன தப்பு மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா நான் ஜெபம் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு அழலாம்.
ஆனால் இயேசுவையே தள்ளிட்டிங்கன்னா எங்கள் ஜெபம் கூட உங்களுக்கு பலிக்காது. 56 வருஷம் பாஸ்டராக இருந்து அவருடைய பாதத்திலேயே கடந்து பெற்ற கிருபை வரங்கள் உங்களுக்கு பயன்படாமல் போயிடும். ஆகவே மரணத்திற்கு ஏதுவான பாவமாகிய புறக்கணிப்பு, இயேசுவை புறக்கணிக்கிற வேலை வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இயேசு மரணத்து பயத்தை சிலுவையில் கொன்றார். மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை சிலுவையில் கொன்றார். மூன்றாவதாக அவர் பாவங்களை சிலுவையிலே கொன்றார். ஆவிக்குரிய மரணம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லியிருக்கிறது, இது ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ அக்கிரமங்கள் பாவங்களிலே மரித்து கிடக்கிற மக்கள். ஸோ இது ஆவிக்குரிய மரணம். ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வராவிட்டால் அவன் பூரணமாக மாட்டான். அது ஒன்று. அதே வேளையில் அவனுடைய ஆத்மா செத்து கிடக்கும். அதனால் அவனால் இயேசுவை தியானிக்க முடியாது, வசனத்தை தியானிக்க முடியாது. ஒன்றும் விளங்காதவனுக்கு, செத்து கிடக்கிறவனுக்கு என்ன விளங்கும்? செத்து கிடக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தன் செத்து கிடக்கிறான், அவனுக்கு நீங்கள் எல்லா மதங்களையும் சொல்லுங்கள். ஹிந்துவிசம் இப்படி இருக்குது, தத்துவங்கள்லாம் இப்படி இருக்குது அப்படின்னா செத்து கிடக்கிறவன் மதங்களை வச்சு என்ன பண்ண போகிறான்? மத பிரச்சாரங்களை என்ன பண்ணும்? மத பூஜைகளை என்ன பண்ணும்? ஒருத்தன் செத்துட்டான், அவனை கொண்டு போய் பூஜை பண்ணினா எப்படி இருக்கும்? அவனுக்காக பல பூஜைகளை பண்ணினாலும் அவன் செத்தவன். செத்து போனவனை போய் திருத்த முயற்சிக்கலாமா? அவன் செத்து போனவன், அவனை திருத்துறதுக்கும் முடியாது. அவன் கீழ்ப்படையவும் மாட்டான், கீழ்ப்படையவும் முடியாது. தேவனுக்கு அவனால் கீழ்ப்படைய முடியாமல் செத்து கிடக்கிறான். அதே மாதிரி மனுஷ ஆத்மா செத்து கிடக்குது. அவன் கட்டாயம் கீழ்ப்படைய மாட்டான். எங்களுக்கு அது தெரியும். அதனால தான் இயேசுவே சொல்கிறோம். ஒருவன் மன அளவிலும் இதய அளவிலும் முழு இருதயத்தோடு இயேசுவை நம்பிட்டான், இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான்னா அந்த ஆத்மா உயிரோடு வந்துடும். ஆத்மா உயிரோடு வந்தவுடனே அவனுக்கு எவ்வளவும் பிரசங்கம் பண்ணலாம், கேட்கும், எடுக்கும். He can understand, he can follow. எத்தனை ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ் நம்ம சொல்லி கொடுத்தாலும் அத்தனை ஃபுட் ஸ்டெப்ஸிலும் அத்தனை அடிச்சுவடுகளை அவன் ஃபாலோ பண்ணுவான். காரணம், உயிரோடு இருக்கிறான் அவன். பிரியமானவர்களே, செத்து போனவர்களே இயேசு உயிரோடு எழுப்பினதாக இயேசு பூமியில் இருந்த போதே உள்ள சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசு நிறைய பேர் உயிரோடு எழுப்பின மாதிரி நம்மையும் அவர் உயிரோடு எழுப்புவார். செத்து கிடக்கிறவனுக்கு இயேசு தான் தேவை. அதனால தான் லாசருவை உயிரோடு எழுப்பி காட்டினார். 4 நாள் ஆச்சு அவன் செத்து, அவனை எழுப்பினார். 12 வயசு பெண்ணை எழுப்பினார். நண்பர்களே, இன்றைக்கும் மரணத்தின் அந்த பயத்தை சிலுவையில் கொன்றார். மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை சிலுவையில் கொன்றார். மூன்றாவது ஆவிக்குரிய மரணம். இதெல்லாம் ஆவிக்குரிய மரணம்னா என்னன்னே விளங்காது. அதுக்கு தான் நான் இவ்வளோ விளக்கம் சொன்னேன். ஒருத்தன் செத்து கிடக்கிறான்னா அவனுக்கு பைபிள் வாசித்தாலும் புரியாது, அவனுக்கு உருக்கமாக பாட்டு பாடினா புரியாது. பைபிளில் இன்னும் 66 புஸ்தகம் பைபிள், இவ்வளோ பெரிய பைபிள். அதில் உள்ள எங்கேயோ ஒன்றை எடுத்து பேசினா அவன் பாட்டில் உட்காந்துருப்பான். அவன் செத்து கிடக்கானே. அப்போ தான் நம்ம அறியணும், ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத் இருக்குது எல்லாருக்கும். ஒருத்தன் மனம் திரும்பி இயேசுவண்டே வருகிறான், இயேசு அவனை மன்னிக்கிறாரு, அவனை ரட்சிக்கிறார். அவன் ரட்சிக்கப்படுறான்னு சொன்னால் அவன் என்ன அர்த்தம்? இன்னொரு வார்த்தையில் உயிரோடு வந்துட்டான்னு அர்த்தம். அதனால தானே தன்னுடைய இளைய குமாரன் போய் திரும்பி வந்த போது தகப்பன் சொன்னான், அவன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு வந்திருக்கிறான். அதாவது இயேசுவை விட்டு தகப்பனை விட்டு போனவங்க செத்து போனவங்க திரும்பி வந்தால் உயிரோடு இருக்கிறவங்க இயேசுவண்டை திரும்பி வரணும். சரி, அதனால தான் மறக்காதீங்க இன்றைய செய்தி. மரண பயத்தை சிலுவையில் கொன்றார். மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை, மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவங்கள், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவங்கள் மன்னிக்கப்படலாம். அவங்களுக்கா ஜெபம் பண்ண ஆள் இருக்குது. மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை யார் ஜெபம் பண்ணாலும் தீராது.
அது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கிட்ட வர வேண்டிய அவசியம். சிலுவையில் அவர் கொன்றது மரணத்துக்கு ஏதுவான பாவம். மூன்றாவது, மனுஷனுடைய அது வெளியே தெரியாதது ஒன்று, மனுஷனுடைய ஆத்ம மரணம். அதனால் அவன் ஒன்றுமே புரியாது, பாவம். நீ என்னத்தை பிரசங்கம் பண்ணுங்க, என்னத்தை பாட்டை படிங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்து எவ்வளவுக்குன்னா அவன் செத்தே கிடப்பான். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிருள்ள நாய் வாசின்னு போட்டிருக்கு. வாசின்னா பெட்டர். செத்த சிங்கம் ரொம்ப பெருசு, ரொம்ப பவர்ஃபுல், பட் இட் இஸ் டெட் லயன். அந்த சிங்கம், செத்து கிடக்கிற சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் கூட பரவாயில்ல. அதனால் நாங்கள் நிறைய சிங்கங்கள் செத்து கிடக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் செத்த சிங்கங்களை வச்சு பிரசங்கம் பண்ண கஷ்டம், ஏன்னா விளங்காது. ஆனால் உயிருள்ள நாய்க்கு பிரசங்கம் பண்ணலாம், அவனுக்கு விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். அப்புறம் 4வது, இயேசு சிலுவையில் கொன்றது சரீர மரணத்தை. நம்ம உடம்பு ஒரு நாள் மறிக்கும், வயசாகி கொஞ்சம் கொஞ்சமாக மறிப்போம். இங்கேருந்து மரணத்தை நோக்கி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் மரணத்தை நோக்கி தான் போகிறீங்க. யூ ஆர் நாட் கோயிங் பிஹைண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு தான் போகிறீங்க. எதை நோக்கி? தவிர்க்க முடியாத மரணத்தை, சரீர மரணம். அது ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற, இட் இஸ் அப்பாயிண்டட். அந்த மரணம், அந்த சரீர மரணத்தை கூட இயேசு சிலுவையிலே கொன்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய அர்த்தம் என்ன? ஏசாயா புஸ்தகம் 25 அதிலே 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் தம்முடைய, அதாவது அவர் மரணத்தை சிலுவையினால் மரணத்தை சிலுவையினால் கொன்று. பார்த்தீங்களா, அவர் என்ன கொன்னார் சிலுவையில்? நிறைய பேர் நினச்சாங்க இயேசுவை இவங்க தான் கொள்கிறாங்கன்னு. ஆமாம், ஆனால் அவர் சிலுவையில் மரித்ததுனால அவர் மரணத்தை சிலுவையில் கொன்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 25:8 வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்பது இன்னைக்கு ஒரு வசனம் உங்களுக்கு கொடுக்கணுமே தான். மற்றபடி மரணத்தையே அவர் சிலுவையில் கொன்றார். அது எப்படி தெரியும்? 3ஆவது நாள் அவர் உயிர் தெழுந்தார். சரீர மரணம் கூட அவர் ஒன்றும் பண்ணலை. பிறகு அதே மாதிரி நம்ம சரீரத்தில் மரணம் அடைஞ்சாலும் சாவாமை உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நித்திய ஜீவன் உள்ளவர்களாக இருப்போம். இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? இயேசு விசுவாசித்தால் நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். அதனால் என்றென்றைக்கும் வாழப்போகிற பெட்டர் பிளேஸ். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பூமியை விட பெட்டர் பிளேஸ் பரலோகம். 100க்கு 100 பெட்டர் பிளேஸாக தான் இருக்கும். போக்குவரத்தும் பெட்டராக இருக்கும், உணவு வர்க்கங்களும் பரலோகத்தில் பெட்டராக தான் இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கை வசதி பெட்டராக தான் இருக்கும் பரலோகத்தில். நான் சின்ன பையனாக இருக்கும்போது பரலோகத்தை பற்றி என்ன கேள்விப்பட்ட உடனே என் மைண்டில் நான் என்ன யோசித்தேன்னா, பரலோகம்னா இப்படி இருக்கும்னு நானாக என் சின்ன புத்தியில் நான் கற்பனை பண்ணேன். எப்படின்னா, பரலோகத்தில் போனவுடனே எனக்கு ஒரு பெரிய ஈஸி சேர் கொடுப்பாரு, அதில் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். இப்படி ஒரு பட்டன் தட்டினா ஒரு லட்டு தெரியும். உடனே இன்னொரு பட்டன் தட்டினா அது அப்படி 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 வரும். அப்படி கடிக்கக்கூட தேவையில்லை. இங்கே இன்னொரு மிஷின் மாட்டி அது வாட்டில் கடிச்சிக்கும். ஏன்னா நித்திய காலமாக யுகமாய் வாழ வேண்டிய பரலோகமாச்சே. இப்படி தான் நான் யோசித்தேன். பரலோகம்னா ரொம்ப ஈஸியான இடம் அப்படின்னு. ஆனால் எல்லாமே ஒரு பக்கம் ஈஸியாக இருக்கும், நான் சொல்கிற அளவுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே மரணத்தை சிலுவையினால் அவர் கொன்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹி கில்டு த டெத். அதனால தான் நமக்கெல்லாம் மரண பயம் இருக்காது. நீ மரண பயத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா கட்டாயம் உங்கள் வாழ்நாள் 10, 20, 30 வருஷம் குறைஞ்சிரும்.
இங்கே வந்திருக்கவங்களுக்கு சொல்கிறேன், சின்ன வயசில் நோய் வந்தது, அது வந்தது, இது வந்ததுன்னு ஒரு மாதிரி பயத்துக்குள்ளே போகாதீங்க, அது சீக்கிரம் கொண்டுரும் உங்களை. அதனால தான் மரண பயத்தை இயேசு நீக்கிறார், அதை சிலுவையில் கொன்றாருன்னு நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்போ மைண்டில் ஆக்கிட்டுங்களா ஃப்ரெஷ்ஷாக. முதல்ல மரண பயத்தை சிலுவையில் கொன்றார். 2, மரணத்திற்கு ஏதுவான மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்காக எவரும் ஜெபம் பண்ண முடியாது சார். அப்புறம் 3வது ஆவிக்குரிய மரணம். 4வது சரீர மரணம். சரீரத்தை நல்லா வைப்பார் பாருங்க. நீ இயேசுண்ட பிள்ளையா வாருங்க, நல்லா ஆயிடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்கள் முகத்தை, அதாவது சாவு அந்த சாயலே இருக்காது உங்களுக்கு. கர்த்தருக்கு சாவின் சாயல். நீ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில் பார்க்கலாம். மரணத்தின் சாயலே உங்கள் மேலே இருக்காது. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா மரண சாயல், சின்ன பசங்களே மரண சாயல், தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு உயிர் போகிறவன் மாதிரி மரண சாயல் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் உன் மேலே மரண சாயல் கிடக்கு. அதனால தான் ஊழியக்காரங்க எப்போவுமே சேவ் எடுத்து க்ளீனாக ஜீவனுள்ள சாயலை மக்களுக்கு காட்டணும். இவனும் சாவு கிராக்கி மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரி, 4 விஷயம் சொன்னேன். 5வது காரியத்தை வாசியுங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் புஸ்தகம் 2, அதிலே 14, 15 இந்த 2 வசனங்களை கிளியர் ஆகணும். இயேசு எதையெல்லாம் சிலுவையில் கொன்றார் என்பது உங்களுக்கு கிளியராக இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்காக எடுக்கிறேன். வாசிக்கலாமா? நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்ல எல்லாரும். அல்லேலூயாலே. சிலுவையில் அவர் தோற்று போனாரா, வெற்றி சிறந்தாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்குறோம், இயேசு சிலுவையில் எதை கொன்றார்? 5வது காரியம் பார்க்குறோம். நமக்கு எதிரடையாகவும் கையெழுத்தினால் நமக்கு விரோதமாகவும் இருந்த அந்த கையெழுத்தையே குலைத்தார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை சிலுவையிலே கொன்று போட்டார். என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம லைஃப்பில் எவ்வளோ பாவங்களை செஞ்சிருப்போம். எப்படி இந்த பில்லை எடுத்து பார்த்தா, சில நேரம் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் உங்கள் ஒய்ஃப் வாங்கின ஜாமான்களுக்குரிய பில்லை பார்ப்பீங்க. அது இவ்வளோ நீளமாக இருக்கும். போச்சே, ஐயோ, இவ்வளோ கல்யாணம் கட்டுறதுக்கு பதிலாக அந்த ஆளை கல்யாணம் கட்டியிருந்தா நல்லா இருக்குமே, அந்த அம்மா இவ்வளோ அதை விட பெரிய லிஸ்ட்டாக கொண்டு வரும். ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னா மதிமயக்கம் வரும்ல. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்ச பாவங்களெல்லாம் பெரிய லிஸ்ட்டாக போகுது. நம்ம செஞ்ச பாவத்தினுடைய சம்பளமாகிய அந்த மரணம், அந்த பிரச்சனை, அந்த வியாதி, அந்த தொல்லைகள், அந்த நிம்மதியற்ற நிலைமைகள், இதெல்லாம் நீண்ட லிஸ்ட்டில் வருது. நீங்கள் தயவுசெய்து யோசித்து பாருங்கள், உண்மையிலே யோசித்து பாருங்கள். அந்த பெரிய லிஸ்ட்டை யார் தீர்க்க முடியும்? நம்ம செஞ்ச பாவங்களும் அக்கிரமங்களும், நம்ம கர்த்தரை மனசு நோக பண்ணதும், அந்த யார் தீர்க்க முடியும் சார்? அது யார் தீர்க்க முடியும்? நம்ம மேலே உலகத்தில் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறது யாருன்னு செக் பண்ணுங்கள். ரொம்ப பாசமாக இருக்கிற ஒரு ஆளை செக் பண்ணுங்கள். சிலருக்கு அது கூட இருக்காது. பாஸ்டர், நம்ம மேலே உண்மையான பாசமாக இருக்கிறது யாருமே இல்லை பாஸ்டர். சிலர் சொல்லுவாங்க, இல்லை என் ஒய்ஃப் தான், என் ஹஸ்பண்ட் தான். அவரும் என்னென்னா வேறு வழி இல்லாமல் தான் பாசமாக இருப்பாங்க. ஆனால் அருமையானூர்லே ரொம்ப பாசமாக இருக்கிற ஒரு ஆள் கூட இந்த பில்லெல்லாம் கட்ட மாட்டாங்க, கட்டவும் முடியாது. ஆனால் நம்ம செஞ்ச பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அதுக்குரிய தண்டனை, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தண்டனையை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பில்லில் எழுதுங்க, பாவம் தண்டனை, பாவம் தண்டனை, வாயினால் பாவம் தண்டனை, சிந்தையில் பாவம் தண்டனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பெரிய பெரிய லிஸ்ட்டு கொண்டு வருவீங்க. நல்லா யோசித்து பாருங்க. பெரிய லிஸ்ட்டு இருக்கும், மைல் கணக்காக இருக்கும். சிலருக்கு லைஃப் லாங்
அவங்க வயசு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க செய்கிற பாவங்கள் கணக்கிடப்பட்டு நான் தானே 14 வயசுலங்க நாங்கள் முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்குறோம், புது வாழ்க்கை வாழுங்கள் என்று. இவ்வளோ பெரிய மைல் கணக்காக லிஸ்ட்டு பெருகி போயிருக்கும். அந்த லிஸ்ட்டெல்லாம் எங்கே கொண்டு தீர்ப்போம்? எந்த மதம் ஹெல்ப் பண்ணும்? எந்த குரு ஹெல்ப் பண்ணுவார்? எந்த பாஸ்டர் ஹெல்ப் பண்ணுவார்? ஒன்லி ஒரே பலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த பெரிய லிஸ்ட்டையே சிலுவையில் கொண்டார். நமக்கு ஆப்போசிட்டாக இருந்த கையெழுத்து அது, நமக்கு விரோதமாக இருந்த கட்டளைகள் அது, அத்தனையும் சிலுவையிலே கொன்றார் என்றால் அந்த அத்தனை பாவங்கள் அதுக்குரிய தண்டனை உடைய லிஸ்ட்டை அவர் பே பண்ணிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God has already paid. எல்லா பாவங்களுக்குரிய அந்த பிராயசித்தத்தை, அந்த தண்டனையை பே பண்ணிட்டார். அதனால் நம்ம வந்து எனக்கு பே பண்ணிட்டாரா? யார் எனக்கு பே பண்ணது? என் அக்கிரமங்களும் பாவங்களும் மன்னிக்கப்படாதுன்னு நினச்சேனே. Who paid my bill? உடனே எல்லாரும் காட்டுவாங்க, அதோ சிலுவையில், நடு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்காரு. He paid. அதனால தான் பரபாஸ் ஓடினான் சிலுவையை நோக்கி. யார்? நான் எப்படி விடுதலை ஆனேன்? நான் கொலைகாரனாச்சே, நான் கொள்ளக்காரனாச்சே, எனக்கு விடுதலையே கிடையாதே, நான் சாகல வேணும், மரணம் கிட்ட வந்துருச்சே, மரண பயத்திலே இருக்கேனே, ஜெயிலில் சாக போகிறேனேன்னு கொள்ளக்காரன், கொலைகாரன் பரபாஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நாளைக்கு காலையில் சாக போகிறோன்னு இருக்கான கதவு திறக்குது, போ உனக்கு விடுதலை. யார் எனக்கு பே பண்ணது? Who paid for my sins, for my murder? என் பாவங்களுக்கெல்லாம் யார் பே பண்ணது? உடனே அங்கே சொல்லியிருப்பாங்க ஜெயிலர்கள், அவரா ஓடு, கொல்கதாவுக்கு ஓடு, அந்த மலை தெரியுமில்ல, அங்கே ஓடு, அதில் 3 சிலுவைகள் இருக்கும், நடு சிலுவையை பாரு. ஓடிட்டான். அங்கே போய் விழுந்து மனம் திரும்பி கதறி, இதுக்கு ஒரு சரித்திரமே இருக்குது, பரபாஸ் மனம் திரும்பின கதையே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நண்பர்களே, சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி சொல்கிறேன். இந்த நாள் இயேசு உங்களுக்கு எல்லாம் பே பண்ணிட்டார் அப்படின்னு நம்புங்க. அது மட்டுமல்ல, உங்கள் ஹோல் லைஃபுக்கு எவ்வளோ பணம் தேவை, ஹோல் லைஃபுக்கு எவ்வளவு மன்னிப்பு தேவை, ஹோல் லைஃபுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் தேவை, எல்லாத்துக்குரிய ப்ரைஸ், எல்லாத்துக்குரிய விலையை பே பண்ணிட்டாரே. இன்னும் நம்ப முடியலையா? நான் என்னத்தை சொல்லுவேன் உங்களுக்கு? அவரை நம்ப முடியலையா? இயேசுவை நம்ப முடியலையா? இன்னும் நம்பாமல் இருக்க காரணம் என்ன? நீ பே பண்ணிருவியா? Will you be able to pay your debt? உன் கடனை உன்னால் தீர்க்க முடியுமா? உனக்கு ஒரு லட்சம் கடனே தீர்க்க முடியல, உன் பாவத்தின் கடனை எப்படி தீர்ப்பாய்? இன்னைக்கு கடன் தீர்த்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஜாலியாக வாழலாம். அல்லேலூயா. ஒருத்தன் குதிச்சு குட்டிக்கரணம் போட்டு உருண்டு கிடக்கான். என்னப்பா உருள்ற? அவர் ரொம்ப ஓவராகத்தான் உருள, பே பண்ணிட்டார்ப்பா, வேலை முடிஞ்சதுப்பா. அதனால் நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்களாம் குட்டிக்கரணம் அடிக்கணும், அதுக்காக இங்கே அடிக்காது. அதாவது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கணுன்றேன். நாங்கள் பிரசங்கங்கள் அடிக்கடி சந்தோஷமாக இருங்க, பாட்டெல்லாம் பாடணும், சந்தோஷமான பாடல்களை பாடுவோம். ஏன் பாடணும்? நான் மட்டும் என்ன விரும்புவேன்? நான் விரும்புறதெல்லாம் நான் எங்கே செஞ்சேன்? விசுவாசிகளே, நாம் எல்லாரும் எழும்பி குட்டிக்கரணம் அடிப்போம், எல்லாரும் எழும்பி குதிப்போம், எல்லாரும் எழும்பி தலையை உயர்த்துவோம், கையை அசைப்போம். ஏன்? பே பண்ணிட்டார். ஹல்லேலூயா. கவலைப்படாத பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு தான் அந்த நாள். ஆகவே அவர் கொன்று போட்டார். எதை? அவர் உனக்கு விரோதமாக இருந்த ஒரு டாக்குமெண்ட். You have prepared your documents because of your sin. Because of your sin and penalty of sin, you yourself have prepared a document. ஒரு பெரிய கட்டளையை, ஒரு பிரமாண பத்திரத்தை நீ செய்து விட்டாய். அந்த பிரமாண பத்திரத்தின் படி உனக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. ஆனால் அந்த பிரமாண பத்திரத்தை இயேசு மாற்றிட்டு ஜீவனை எழுதுகிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரே பலியினாலே பரிபூர்ணப்படுகிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் நீங்கள்
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 to 16 வாசித்து பாருங்கள். இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க பார்க்கிறேன். அப்போ வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் 2:14-15. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதில் இயேசு சிலுவையில் எதை கொன்றார்னு சொல்லுங்க? பகையை. நீ மனிதன் பெற்றெடுத்த காயின் முதல் கொண்டு பகை தானே. அன்றைய உலகத்தில் இருந்த மனுஷர்கள் ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல் 4 பேருக்குள்ளே பகை வந்துட்டு. யோசித்து பாருங்கள். 4000 பேரை வச்சு ஒரு சர்ச்சை நடத்தி பாருங்கள். அந்த பிசாசு எதுக்கணும்னா அவன் உங்களை எதுக்கிறதுக்கே உங்களுக்குள்ள பகையை கொண்டாடுவான். ஒன்றா கொண்டாடுவான். பகைங்கிறது மோசம். அரசியல்வாதிக்குள்ள பகை தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. பகையும் பணமும் இருக்கு அவன்கிட்ட. அவன் பகைன்னா சும்மா சாதாரண பகை கிடையாது. வசம் வச்சு உங்களை கொள்ளுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆளை வச்சு கொள்ளுவான், பணத்தை கொடுத்து கொள்ளுவான். நீங்கள் நல்லா வர்றது அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. இது அரசியல்வாதி சரி, உலகமும் சரி, எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. பகை உலகத்தில் ஏகப்பட்டு வந்துட்டு இந்தியாவிலும் அமெரிக்காவிலையும் சீனாவிலையும் பகை பெருகி போய் கிடக்கு. நாட்டுக்கு நாடு வேறு பகை இருக்குது, ஜாதிக்கு ஜாதி பகை இருக்குது, பிரிவினைகள் இருக்குது. பகை பகை பகை. ஒரே வீட்டுக்குள்ளே பகைச்சிக்கிட்டு இருந்தால் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருத்தர் பகைச்சா என்ன ஆகும்? இயேசு சொன்னார், எந்த வீடும் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் நிலைத்திருக்க மாட்டாது, விழுந்து போகும். பகை உள்ளே வந்தாலே குடும்பம் விழுந்து போகும். ஒரு மனம் இருக்கிற குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகையே கூடாது. ஆனால் அந்த பகை உச்சம் என்னவென்றால் தேவனுக்கும் மனுஷருக்கும் பகை. பிகாஸ் ஆஃப் சின், பாவத்தினால தேவனுக்கும் மனுஷனுக்கும் பகை. அவன் தேவன்கிட்ட போக முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அதனால் அவன் நீங்கள் எனக்கா ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் எனக்கா ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இவனுக்கு போக முடியாது. காரணம், இவன் தேவனை பகைச்சிட்டான். மனுஷனுக்கும் தேவனுக்கும் பகை இருக்கு. ரட்சிக்கப்படாதவன் தேவனுக்கு ஒரு பகைவன். பாவத்தோடு வாழ்கிறவன் தேவனுக்கு பகைவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்யாதவன் தேவனுக்கு பகைவன். அவன் எந்த ரிலிஜன்ல இருந்தாலும் சரி தேவனுக்கு பகைவன். அவர் தான் பரலோகத்தை உண்டாக்கி செய்துகிட்டு இருக்கிறார். நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுகிறேன்னு சொல்லி உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார் சிறப்பா. அந்த பரலோகத்துக்கே பகைவன் ரட்சிக்கப்படாதவன். இன்னைக்கு ரட்சிக்கப்படுறதை குறித்து நிறைய பேர் பேசுறதே இல்லை. நண்பர்களே, ரட்சிக்கப்படணும், ஞான ஸ்நானம் எடுக்கணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நம்மேல் அன்பா இருந்தார். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே வாசித்துப்பார். நம்ம அவருக்கு எனிமீஸா இருந்தோம். பிகாஸ் ஆஃப் அவர் சின், பாவத்தினால விரோதியாக இருந்தோம், எதிராளியாக இருந்தோம். மன்னித்தார், நம்மளை ஏற்றுக்கொண்டு ஃப்ரெண்டாக்கிட்டார். இல்லை, ஃப்ரெண்டை விட பெருசாக மகனாக்கிட்டார், சுதந்திரவாளியாக்கிட்டார். அறக்குறையாக வாழ அல்ல, பூரணப்படுத்தி இருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ சிலுவையில் அவர் கொன்றது என்ன என்று சொன்னேன்? பகை. இப்போ உங்களுக்குள்ள பகை யார் மேலே இருந்தால் மன்னிப்பு கேளுங்க கர்த்தர்கிட்ட.
சம்பந்தப்பட்ட ஆளை பகைக்காதீங்க. அது ஆண்டவருக்கே பிடிக்காது, கர்த்தருக்கு பிடிக்காது. ஒரு பாஸ்டர் ஒரு ஆளையும் பகைக்க மாட்டார். அப்போ தான் பாஸ்டராக தொடர்ந்து வைப்பார். 4 பேர் 10 பேரை பகைச்சிக்கிட்டு 5 பேர் 100 பேரை ஸ்நேகமாக வந்துக்கிட்டு இவரே பிரிக்கக்கூடாது. நான் இவரை நேசிப்பேன் இவங்களை நேசிக்க மாட்டேன் கிடையாது. ஒரு பாஸ்டர் எல்லாரையும் நேசிக்கணும். எங்களை ஒருத்தன் வந்து கன்னத்தில் டம்முன்னு அடித்தாலும் நேசிக்கணும். இயேசுவை போல இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகை சிலுவையிலே கொன்று போட்டார், ஒப்புரவாக்கினார். மறுபடியும் சொல்லுறேன், மரண பயத்தை கொன்றார், மரணத்திற்கு ஏதுவான பாவங்களை கொன்றார். 3வது ஆவிக்குரிய மரணத்தை கொன்றார். 4வது சரீர மரணத்தை சிலுவையிலே கொன்றார். நமக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் நேர பகையை சிலுவையிலே கொன்றார். 5. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பகை. 6வதாக கலாத்தியர் 6:14 வாசிங்க, ஸ்பீடா வாசிங்க. கலாத்தியர் 6:14 6:14 வாசிக்கலாமா? நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவையிலே இயேசு கொன்ற 6வது காரியம் உலகம். இப்போ இந்த உலகம் நமக்கு விரோதி தானே. உலகம் அவருக்கு ஏற்றதாக இருக்கவில்லை. உலகம் அவரை பகைத்தது. இயேசுவே சொன்னார், நீங்கள் உலகத்தான் அல்ல, அதனாலே உலகம் உங்களை பகைக்கும். கவனிக்கிறீங்களா? உலகம் உங்களை கட்டாயம் பகைக்கும். ஆனால் நீங்கள் பகைக்கக்கூடாது எந்த மனுஷனையும். ஸோ உலகத்தினுடைய அந்த 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 சக்தியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அன்லெஸ் யூ வாக் வித் ஜீசஸ். இயேசுவோடு கூட இணைஞ்ச வாழ்க்கையில் தான் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் தான் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். வசனத்தை எல்லாரும் சொல்லுங்கள். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இயேசு உலகத்தை ஜெயிச்சார்னா நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்கணும். உலகம் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது. உலகம் என்றால் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பண ஆசை, வெறுப்பு, பகை, ஜாலி, இது ஒன்று நம்மளை ஜெயிக்கக்கூடாது. அல்லேலூயா. கண்களின் இச்சைன்னா அதான் ஜாலி. அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லீவ் நாட்களில் கண்ட இடத்துக்கும் ஓடுவோம். காண்கிறதுனால் கண்கள் திருப்தி ஆகாது. பரலோகத்தில் எல்லா திருப்தியும் உண்டு. திருப்தியிலே பூரணம் இயேசுவால் மட்டும்தான் வருகிறது. ஸோ உலகத்தை இயேசு சிலுவையிலே கொன்று போட்டார். நம்ம உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகம் நமக்காக செத்து இருக்கு. அதனால் நம்ம அப்படி தான் பைபிள் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் உலகத்துக்காக செத்து இருக்கிறோம். உலகம் நம்ம கண்ணுக்கு முன்னால் செத்து கிடக்குது. இந்த செத்து கிடக்கிற உலகத்தை நாங்கள் ரொம்ப நேசிக்க மாட்டோம். கர்த்தர் ஒரு நிலத்தை கொடுத்து ஒரு வீடை கட்டி கொடுத்தாருன்னா சந்தோஷப்படுவோம். கொடுக்கலன்னா உட்காந்து ஒப்பாரி வைக்க மாட்டோம். ஐயா ஒன்றும் கொடுக்கலையேப்பா, அதை விட பெரிய வீடு, அதை விட மகா பெரிய வீடு, இது உனக்கு நிரந்தரம் இல்லை. நீ வீட்டை கட்டி அழகாக கட்டி 10 ரூம் கட்டி பாத்ரூம் எல்லாம் அழகாக கட்டி ஏகப்பட்டதை போட்டாலும் அங்கே எவ்வளோ காலம் நீ இருப்ப? ஆனால் பரலோகத்தில் அவ்வளவோ அழகான வீடு. நித்திய நித்திய காலமாய் யுகா யுகமாய் அவரோடு கூட இருக்க போகிறோம். உலகத்தை அவர் சிலுவையில் கொன்று போட்டார். கடைசியாக எபேசியர் 2:14 வாசித்து பாருங்கள். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தால் கொன்று போட்டார். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா? 7வது குறிப்பு என்ன சொன்னேன்? அவர் மரணத்திற்கு அதிகாரியாகி, அவன் தான் மரணத்துக்கு அதிகாரி. இவன் ஒரு குதிரையில் போய்கிட்டே இருப்பான். என்ன குதிரை அது? மங்கின நிற குதிரை. அவன் எந்த ரூட்டில் வரானே தெரியாது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மங்கி நிற குதிரையை தம்முடைய மரணத்தால் அவர் கொன்று போட்டார். அதனால் எல்லாம் பிசாசை பற்றி நீங்கள் ரொம்ப உட்கார்ந்து ஐயோ எல்லாம் பிசாசு தான் என்னை இந்த பாடுபடுத்துகிறான், பிசாசு அந்த அவனை போட்டு குழப்புறான், இவனுக்கு போட்டு குழப்புறான், எனக்கு விரோதமாக எல்லாமே நடக்கு, இப்படி யோசிக்கவே வேண்டாம். பிசாசும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் உன்னை தொடக்கூட முடியாது. ஹல்லேலூயா. அவன் ஒரு எல்லைக்கு அந்த பக்கம்தான் நிற்பான். இயேசுவை ஒரு பர்வதத்தின் மேல் ஏறி நிற்க சொல்லிட்டு, இல்லை தேவாலய உப்புரகின் மேல் ஏறி நிற்க சொல்லிட்டு தாழ குதியும் அப்படின்னு தான் சொன்னானே தவிர தள்ளி விடலை. ஏன்னா தொடக்கூட முடியாது இயேசுவை. எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். பரிசுத்த தேவனே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே எங்களுக்கு நீ வெற்றி செய்தியை கொடுத்துருக்கா. சோத்திரம். அல்லேலூயா. யாராவது மரண பயத்தில் இருந்தால் விடுதலையாகும், யாராவது ஆவிக்குரிய மரணத்தில் இருந்தால் அவர்கள் ரட்சிக்கப்படணும். அப்பா, சரீர மரணத்தை நோக்கி அவர்கள் போனால் நிறுத்தி தீர்க்காயுசை அவர்களுக்கு கொடுக்கணும். இன்னும் 15 வருஷம், இன்னும் 20 வருஷம், இன்னும் 50 வருஷம் அள்ளி கொடுங்க ராஜா. ஜீவனுக்கு அதிபதி நீர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. உலகத்தை கொண்டு போட்டீர். எங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி கவலை கிடையாது, பயப்பட மாட்டோம். எங்களுக்கு விரோதியாகிய மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசையை கொண்டு போட்டீர். இயேசு நாமத்தில் இந்த செய்தியை கொடுத்துக்கா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.